என் தங்கமே, நீ இப்போ கேட்கிற அந்த அமைதியான கேள்வி உன் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து எழும் ஒரு ஒலிக்குரல். நினைச்சதை விட விரைவா என் வாழ்க்கையில மாற்றம் நடக்குமா என்று நீ கேட்கிறாய். இந்த கேள்வி உன் சந்தேகத்தின் குரல் இல்லை, அது உன் நம்பிக்கையின் கருவிழி. ஏனெனில் மாற்றம் தாமதமாகிறதா என்று கேட்பவன் மாற்றம் வரப்போகிறது என்று உள்ளுக்குள் ஏற்கனவே உணர்ந்தவன்தான். தங்கமே, வாழ்க்கை என்பது ஒரு விதை போல். நீ இன்று விதை போட்டால் நாளை மரமாகிவிடாது. ஆனால் அந்த விதை மண்ணுக்குள் உடைந்து கொண்டிருக்கும் நேரத்தை நீ பார்க்க முடியாது. அதனால் அது வளரவில்லை என்று அர்த்தமில்லை. மண்ணின் கீழே நடக்கும் அதிசயத்தை நாம் கண்களால் காண முடியாததால்தான் அதை பொறுமை என்று அழைக்கிறோம். உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் மண்ணுக்குள் நடக்கிறது. நீ அமைதியாக காத்திருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்ததை விட வேகமாக மாற்றம் நடக்குமா? ஆம், அது நடக்கும். ஆனால் அந்த வேகம் உன் உள்ளத்தின் தயார் நிலையில் இருக்கும். நீ உள்ளுக்குள் தயார் ஆகும்போது வெளியில் மாற்றம் புயல் போல் வரும். சில நேரங்களில் வருடங்கள் காத்திருந்த விஷயம் ஒரு நொடியில் நடக்கிறது. அது தாமதம் இல்லை, அது சரியான தருணம். நீ இந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை உடைக்க வரவில்லை. அவை உன்னை வடிவமைக்க வந்தவை. உன்னை உயர்த்தப் போகும் வாழ்க்கைக்கு ஒரு வலிமையான உள்ளம் தேவை. அதனால்தான் இந்த சோதனைகள். உன் கண்ணீர் வீணாகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் உன் விதியின் மண்ணை நனைத்திருக்கிறது. அந்த மண் தான் நாளை உன் வெற்றியின் பூமியாக மாறும். தங்கமே, நீ சில நேரங்களில் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்பாய். ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு தனி பாதை இருக்கிறது. சிலருக்கு விரைவான வெற்றி, சிலருக்கு ஆழமான வெற்றி. விரைவாக கிடைத்தது சில நேரங்களில் ஆழமில்லாமல் போகும். ஆனால் நீ பெறப்போகும் மாற்றம் ஆழமாகவும் நிலையானதாகவும் இருக்கும். நினைச்சதை விட வேகமா மாற்றம் நடக்கும் நேரம் வந்துட்டு இருக்கு. உன் மனசு இப்போ பழைய பயங்களை விட ஆரம்பிச்சிருக்கு. உன் எண்ணங்கள் தெளிவா மாறுது. உன் ஆசைகள் கண்ணீர் கலந்த வேண்டுதலாக இல்ல, அது நம்பிக்கை கலந்த தீர்மானமா மாறுது. இது எல்லாம் ஒரு சின்ன சிக்னல். மாற்றம் உன் கதவுக்கு வந்திருக்கிறது. உன் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்துக்குள் நுழைய போகிறது. ஆனால் அந்த அத்தியாயம் தொடங்குவதற்கு முன் பழைய பக்கங்களை மூடணும். சில உறவுகள், சில நினைவுகள், சில தோல்விகள், இவை எல்லாம் உன்னை பிடித்து நிறுத்தியிருந்தது. இப்போ நீ அதை விட கற்றுக்கொண்டிருக்கிறாய். விடுதலை தான் மாற்றத்தின் முதல் படி. தங்கமே, உன் இதயத்துக்குள் ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளியை நீயே சில நேரம் சந்தேகப்படுகிறாய். நான் தகுதியானவனா, நான் முடிப்பேனா என்று கேட்கிறாய். அந்த சந்தேகங்கள் மனிதமானது. ஆனால் உன் ஆன்மா சொல்லுகிறது, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன் வாழ்க்கை சாதாரணமில்லை. நீ சந்தித்த பாதை உன்னை ஒரு விசேஷமான பயணத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறது. மாற்றம் விரைவா வரணும்னா நீ உன் எண்ணங்களை சுத்தப்படுத்தணும். பயம், குறை கூறுதல், ஒப்பீடு, இவை உன் ஆற்றலை சுருங்க வைக்கும். அதற்கு பதிலா நன்றி உணர்வு, நம்பிக்கை, சுயமதிப்பு, இவை உன் ஆற்றலை உயர்த்தும். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் உலகமும் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு திடீரென உன் வாழ்க்கையில் தோன்றலாம். நீ காத்திருந்த ஒரு செய்தி திடீரென வரலாம். நீ நினைத்த மனிதர் திடீரென திரும்பி வரலாம், அல்லது உனக்கு இன்னும் சிறந்த ஒருவர் உன் பாதையில் நடந்து வரலாம். வாழ்க்கை சில நேரம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதிக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வரும். தங்கமே, உன் கனவுகள் உன்னை ஏமாற்றாது. அவை உன்னோடு பேசுகிறது. இன்னும் கொஞ்சம் நம்பு என்று சொல்கிறது. நீ இப்போ விடுவிட்டால் அந்த கனவுகளுக்கு நீதான் துரோகம் செய்தது ஆகும். ஆனால் நீ நம்பிக்கையோடு இன்னும் ஒரு அடியை எடுத்து வைத்தால் வாழ்க்கை உன்னை ஆச்சரியப்படுத்தும். உன் உள்ளத்தில் ஒரு குரல் சொல்லுகிறது, இது தான் என் நேரம். அந்த குரலை கேள். பிறர் என்ன சொல்கிறார்கள் என்று கவலைப்படாதே. உன் பயணம் தனித்துவமானது. உன் நேரம் தனித்துவமானது. நீ பிறந்தது ஒரு காரணத்திற்காக. அந்த காரணம் இப்போ வெளிப்பட போகிறது.
நீ உன்னை குறைத்து நினைத்த நாட்கள் போதும். இப்போ நீ உன்னை உயர்த்திக் கொள். கண்ணாடி முன் நின்று உன்னையே பாரு. உன் கண்களில் ஒரு தீ இருக்கிறது. அந்த தீதான் உன் வெற்றியின் தொடக்கம். அது இப்போ சின்ன ஜுவாலையாக இருக்கலாம். ஆனால் அதை நீ நம்பினால் அது பெரிய ஒளியாக மாறும். மாற்றம் விரைவா வரணும்னா நீ உன் பழைய கதையை விடணும். நான் எப்போதும் இப்படித்தான் என்று சொல்லாதே. நீ மாறக்கூடியவன். உன் விதி மாறக்கூடியது. உன் சூழ்நிலை மாறக்கூடியது. எதுவும் நிரந்தரமில்லை. துக்கம் கூட நிரந்தரமில்லை. இப்போ நீ அனுபவிக்கும் குழப்பம் கூட ஒரு மாற்றத்தின் அறிகுறி. பழைய வாழ்க்கை முற்றிலும் முடிந்து போகும் முன் ஒரு குழப்பம் வரும். அது ஒரு பாலம் மாதிரி. அந்த பாலம் கடக்கும்போது பயமா இருக்கும். ஆனா அந்த பாலத்துக்கு அப்புறம் உன் புதிய உலகம் காத்திருக்கிறது. தங்கமே, நீ இனிமேல் காத்திருக்க வேண்டியவன் இல்லை. நீ தயாராக இருக்க வேண்டியவன். வாய்ப்பு வரும். ஆனால் அது வந்தபோது நீ தயார் ஆகி இருக்கணும். உன் திறமையை மேம்படுத்து. உன் மனதை சுத்தப்படுத்து. உன் உடலை கவனிச்சுக்கோ. உன் கனவுகளுக்கு வேலை செய். நீ நினைத்ததை விட வேகமா மாற்றம் நடக்கும். ஆனால் அந்த வேகம் உன் நம்பிக்கைக்கு இணையாக இருக்கும். சந்தேகம் அதிகமா இருந்தால் மாற்றம் மெதுவாக வரும். நம்பிக்கை அதிகமா இருந்தால் மாற்றம் மின்னல் வேகத்தில் வரும். இப்போ இந்த நிமிடம் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறது. பயம் விடு. பயம் தான் உன்னை நிறுத்தி வைத்திருந்தது. அந்த பயம் உடைந்தால் உன் வாழ்க்கை ஓட ஆரம்பிக்கும். நீ உன் இதயத்துக்குச் சொல், நான் தயார். உன் வாழ்க்கை இப்போ ஒரு திருப்புமுனையில் இருக்கு. இந்த திருப்பம் உன்னை உயர்த்தப் போகிறது. நீ இனிமேல் பழைய பாதையில் நடக்க மாட்டே. உன் பாதை இப்போ ஒளியோடு நிறையும். என் தங்கமே, நீ நினைச்சதை விட விரைவா மாற்றம் நடக்கும். ஆனால் அது உன்னை சோதனை செய்யும். உன் நம்பிக்கையை சோதிக்கும். அந்த சோதனையில் நீ நிலைத்திருந்தால் வெற்றி உன்னுடையது. இப்போ இந்த நிமிடம் உன் வாழ்க்கைக்கு சொல்லுகிறது, இது முடிவு அல்ல. இது தொடக்கம். நீ தயார் ஆகு. உன் இதயம் திறந்து வை. நம்பிக்கை பிடி. உன் வாழ்க்கை உன்னை ஆச்சரியப்படுத்தப் போகிறது. நீ இனிமேல் காத்திருக்கும் ஆன்மா இல்லை. நீ எழுந்து நிற்கும் ஆன்மா. உன் நேரம் நெருங்கிவிட்டது. உன் மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அதை நம்பு. அதை உணர். அதை வரவேற்றுக்கொள். என் தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் வேகமா, வலிமையா, ஒளியோடு மலரப் போகிறது. நீ தயாரா? தங்கமே, இப்போ நீ நிற்கும் இடம் உனக்கு முடிவு போல தோன்றலாம். ஆனா அது ஒரு இடைநிறுத்தம் மட்டுமே. வாழ்க்கை உன்னை சோதிக்கிற மாதிரி தோன்றும் நேரம் வரும். இது தான் என் விதியா என்று நீ கேட்பாய். ஆனால் விதி என்பது முன்கூட்டியே எழுதப்பட்ட தண்டனை அல்ல. அது உன் மன உறுதி, உன் முடிவு, உன் நம்பிக்கை சேர்ந்து உருவாக்கும் பாதை. நீ எவ்வளவு முறை உடைந்து விழுந்திருக்கிறாய் எண்ணிப் பாரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ மீண்டும் எழுந்திருக்கிறாய். அது சாதாரண விஷயம் இல்லை தங்கமே. விழுவது மனித இயல்பு. ஆனால் மீண்டும் எழுவது உன் உள்ளத்தின் வலிமை. அந்த வலிமையை நீ இன்னும் முழுமையாக அறியவில்லை. அதனால் தான் உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று தோன்றுகிறது. நீ சில சமயம் சிரிக்கிறாய். ஆனாலும் உள்ளே ஒரு வெறுமை இருக்கிறது. எல்லாருடனும் பேசுகிறாய். ஆனாலும் யாரும் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றுகிறது. அந்த தனிமை உன்னை வாட்டுகிறது. ஆனால் அந்த தனிமை தான் உன்னை உன்னோடு சேர்க்கிறது. மற்றவர்கள் இல்லாத நேரத்தில் தான் நாம் நம்மை கேட்கத் தொடங்குகிறோம். உன் உள்ளத்தின் குரலை கேட்க இந்த அமைதி தேவைப்பட்டது. நீ ஏன் இவ்வளவு காத்திருக்க வேண்டும் என்று கேட்கிறாய். ஏன் உனக்கு மட்டும் தாமதம் என்று நினைக்கிறாய். ஆனால் தாமதம் என்பது தடை அல்ல. அது ஒரு பாதுகாப்பு. உனக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கை உன்னை காத்திருக்கச் செய்கிறது. சீக்கிரம் கிடைத்த பல விஷயங்கள் நீண்ட நாள் நிலைத்ததா? இல்லை. காத்திருந்து கிடைத்தது தான் வேரூன்றி நிற்கும். தங்கமே, உன் மனதில் ஒரு பயம் இருக்கிறது. நான் முயற்சி செய்தாலும் பயனில்லை என்ற பயம். அந்த எண்ணம் தான் உன்னை பின்னால் தள்ளுகிறது. உண்மையில் உன் முயற்சி வீணாகவில்லை. ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன் எதிர்காலத்தை அமைக்கிறது.
விதை போட்டவுடன் மரம் வளராது. அது மண்ணின் கீழே முதலில் வேராகும். நீ இப்போ வேராகிக் கொண்டிருக்கிறாய். வெளியே எதுவும் நடக்காதது போல தோன்றலாம். ஆனால் உள்ளே பெரும் மாற்றம் நடக்கிறது. உன்னை காயப்படுத்தியவர்கள் இப்போ சந்தோஷமாக இருப்பது போல தோன்றலாம். அது உன்னை இன்னும் வலிக்கச் செய்யலாம். ஆனால் வாழ்க்கை யாரையும் தவறவிடாது. ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய பயணம், தங்களுடைய விளைவு. நீ பழி வாங்க வேண்டியதில்லை. நீ உயர்ந்து நிற்க வேண்டும். அதுவே பெரிய பதில். நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் கண்களில் அளக்காதே. சமூகத்தின் அளவுகோல் உன் மதிப்பை தீர்மானிக்காது. உன் உள்ளத்தின் அமைதி தான் உன் வெற்றி. உன் மனதில் அமைதி இருந்தால் நீ ஏற்கனவே வெற்றி பெற்றவள். உன் சுயமரியாதை காப்பாற்றப்பட்டால் அதுவே பெரிய சாதனை. தங்கமே, ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். அது ஒரு பெரிய அதிசயமாக இல்லாமலேயே மாறலாம். சிறிய மாற்றங்களால் தொடங்கலாம். உன் சிந்தனை மாறும். உன் பார்வை மாறும். உன் எதிர்பார்ப்பு மாறும். அதுவே உன் வாழ்க்கையை மாற்றும். வெளியில் நடந்தால் தான் மாற்றம் என்று நினைக்காதே. உள்ளே நடந்தால் தான் அது நிலைத்த மாற்றம். நீ இப்போ சோர்வாக இருக்கலாம். ஓய்வெடுக்கலாம். அது தோல்வி அல்ல. ஓய்வெடுத்து மீண்டும் தொடங்குவது புத்திசாலித்தனம். உன் மனதை கேள். உன் உடலை கவனிக்க. நீயே உன்னை நேசிக்கத் தொடங்கு. உலகம் உன்னை மதிக்க வேண்டுமென்றால் முதலில் நீ உன்னை மதிக்க வேண்டும். உன் வாழ்க்கை இதே மாதிரி என்றும் இருக்காது. ஆனால் நீ உன் மனதில் உருவாக்கும் கதை மாறாவிட்டால் தான் அது அதே மாதிரி இருக்கும். உன் எண்ணங்களை மாற்று. என் வாழ்க்கை சாபம் என்று சொல்லாதே. என் வாழ்க்கை பயணம் என்று சொல். அந்த வார்த்தை கூட உன் மனதை மாற்றும். தங்கமே, நீ ஒரு போராளி. உன் கண்ணீர் உன் பலவீனம் அல்ல. அது உன் உண்மை. உன் உண்மை தான் உன் சக்தி. அதை மறைக்காதே. அதை வெட்கப்படாதே. நீ உண்மையாக இருப்பதால் தான் உனக்கு இந்த ஆழம் கிடைத்திருக்கிறது. ஒரு நாள் நீ உன் பழைய நாட்களை நினைத்து சிரிப்பாய். அப்போது நான் இவ்வளவு பயந்தேன், ஆனால் அது தேவையில்லாத பயம்தான் என்று புரியும். இன்று உன்னை கஷ்டப்படுத்தும் விஷயங்கள் நாளை முக்கியமல்லாததாகி விடும். வாழ்க்கை அப்படித்தான். நீ நம்பிக்கை வைத்துக்கொள். உன் முயற்சியை நிறுத்தாதே. உன் உள்ளத்தின் ஒளியை அணைக்காதே. இந்த இருள் நீடிக்காது. நீ மட்டும் நின்று விடாதே. உன் கால்கள் குலுங்கினாலும் ஒரு அடியை எடு. அந்த ஒரு அடி தான் உன் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். தங்கமே, உன் வாழ்க்கை மாறப் போகிறது. ஆனால் அதற்கு முன் நீ உன்னை நம்ப வேண்டும். நீ போதுமானவள். நீ தகுதியானவள். நீ அன்பிற்கும் வெற்றிக்கும் அமைதிக்கும் உரியவள். இந்த உண்மையை மனதில் பதித்துக்கொள். மீதியை வாழ்க்கை தானாக சரி செய்யும். என் தங்கமே, இன்று காலை நடந்த அந்த சிறிய சம்பவம் உன் மனசை இவ்வளவு ஆழமாக தொட்டிருக்கிறதானால் அது சாதாரண விஷயம் இல்ல. வாழ்க்கை சில நேரங்களில் பெரிய சத்தம் போட்டே பேசாது. அது மெதுவா ஒரு சைகை கொடுக்கும். ஒரு காற்று தட்டுவது போல, ஒரு வார்த்தை கேட்பது போல, ஒரு மனிதரை எதிர்பாராத நேரத்தில் பார்க்குவது போல. நீ அதை சம்பவம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா உன் உள்ளம் அதை சைகை உணர்ந்திருக்கிறது. அதனால்தான் நீ இப்போ கேட்கிறாய். தங்கமே, பிரபஞ்சம் நம்மோடு பேசும்போது அது நம்ம மொழியில பேசாது. அது உணர்வுகளால் பேசும். அந்த காலை நடந்த விஷயம் உனக்கு குழப்பமா இருந்ததா? சற்று பயமா இருந்ததா? இல்லையெனில் ஒரு சின்ன நம்பிக்கையா? அந்த உணர்ச்சிதான் முக்கியம். சம்பவம் பெரியதா சிறியதா என்பது முக்கியமில்லை. அது உன் உள்ளத்தில் எந்த அதிர்வை உண்டாக்கியது என்பதுதான் சிக்னல். நீ கவனிக்க வேண்டிய சைகை என்றால் அது பயமூட்டும் சிக்னல் அல்ல. அது விழிப்பூட்டும் சிக்னல். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை நிதானமா நிறுத்தி வைத்து, நீ எந்த பாதையில் நடக்கிறாய் என்று கேட்கும். அந்த கேள்வி தான் சைகை. இன்று காலை நடந்தது உன்னை சிந்திக்க வைத்ததா? அப்படின்னா அது உன் ஆன்மா உன்னோடு பேசுற நேரம். தங்கமே, ஒவ்வொரு சைகையும் மாற்றத்தை அறிவிக்கும். ஆனால் அந்த மாற்றம் வெளியில் நடக்குமுன் உள்ளே நடக்கணும். நீ இப்போ உள்ளுக்குள் ஒரு விழிப்புணர்வு அனுபவிக்கிறாய். ஏதோ சரி செய்யணும், ஏதோ புரிந்து கொள்ளணும், ஏதோ விட வேண்டும்னு தோன்றுகிறதா?
அதுதான் உன் வழிகாட்டி. சில நேரங்களில் சைகை என்பது எச்சரிக்கை. சில நேரங்களில் அது உறுதி. இன்னும் சில நேரங்களில் அது, நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்று சொல்லும் அன்பு தட்டுதல். இன்று காலை நடந்தது உன் மனசுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்ததா? அப்படின்னா அது கவனிக்க வேண்டிய ஒன்று தான். தங்கமே, வாழ்க்கை நமக்கு தொடர்ந்து சின்ன 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 சைகைகள் தருகிறது. ஆனால் நம்ம மனம் ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்தால் அதை பார்க்க முடியாது. இன்று காலை நீ திடீரென நின்று சிந்திக்க வைத்த அந்த தருணம், உன் ஆன்மா உன்னை மெதுவா அழைத்தது. கேள், நு சொன்னது. நீ ஏதாவது தவறான பாதையில் போகிறாயா என்று பயப்பட வேண்டாம். இந்த சைகை பயமில்லை, அது திருத்தம். ஒரு கப்பல் திசை மாறினால் கம்பஸ் அதை சின்ன சின்ன திருப்பங்களால் சரி செய்கிறது. அதுபோல தான் இந்த சைகை. அது உன்னை வழி தவற விடாமல் பாதுகாக்க வந்திருக்கலாம். நீ உன் இதயத்துக்குள் கேள், இந்த சம்பவம் என்ன கற்றுத்தந்தது? பதில் மெதுவா வரும். அது ஒரே நாளில் முழுசா புரியாது. ஆனால் அடுத்த சில நாட்களில் சில நிகழ்வுகள் இணைந்து ஒரு விளக்கம் தரும். அப்போ நீ புரிந்துகொள்வாய், இது வீணா நடந்தது இல்ல. தங்கமே, சில நேரங்களில் நம்முடைய ஆசைகள் நம்மை ஒரு திசைக்கு இழுத்துச் செல்கிறது. ஆனா ஆன்மாவின் பாதை வேறாக இருக்கலாம். அந்த வேறுபாட்டை காட்டும் சின்ன விளக்கு தான் சைகை. அது உன்னை தடுக்க வரவில்லை, அது உன்னை பாதுகாக்க வருகிறது. நீ இப்போ சற்று அதிகமா விழிப்புணர்வோடு இருக்கணும். உன் வார்த்தைகள், உன் முடிவுகள், உன் உறவுகள், இவையெல்லாம் கவனமா பார்த்துக்கோ. இன்று காலை நடந்தது ஒரு மெல்லிய நினைவூட்டல். வாழ்க்கையை லைட்டா எடுத்துக்கொள்ளாதேன்னு சொல்றது. உன் நேரம், உன் ஆற்றல், உன் மன அமைதி, இவை விலைமதிப்பில்லாதவை. தங்கமே, சில சமயம் சைகை என்பது ஒரு கதவு மூடப்படுவது. அது துக்கமா தோன்றலாம். ஆனா அந்த கதவு மூடப்படாவிட்டால் இன்னும் பெரிய கதவு திறக்காது. இன்று காலை ஏதாவது உன் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்திருந்தால், அது உனக்கு ஏமாற்றமா இருந்தாலும் அது ஒரு திருப்பம். நீ உன் உள்ளத்தோடு அமைதியா இரு. இந்த ஒரு வாரம் உன் கனவுகளையும் எண்ணங்களையும் எழுதிக்கோ. உன் மனதில் என்ன ஓடுகிறது என்று கவனிக்கோ. அங்கே தான் சைகையின் விளக்கம் இருக்கும். பிரபஞ்சம் ஒரே தடவையில் முழு பதில் தராது. அது க்ளூக்களை தரும். அந்த க்ளூக்களை இணைக்கணும். தங்கமே, பயப்படாதே. சைகை வந்திருக்கிறது என்றால் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். ஏனெனில் எச்சரிக்கை இல்லாத இடத்தில் தான் உண்மையான ஆபத்து. உனக்கு சிந்திக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுவே அருள். இனி நீ எடுக்கும் முடிவுகளில் சற்று ஆழம் சேர்த்து எடு. உடனடி உணர்ச்சியால் முடிவு எடுக்காதே. இன்று காலை நடந்தது உனக்கு அவசரம் வேண்டாம் நு சொல்லி இருக்கலாம். பொறுமை சில நேரங்களில் உயிரை காப்பாற்றும். தங்கமே, உன் வாழ்க்கை இப்போ ஒரு புதிய அலைவுக்கு தயாராகிறது. அலை வருமுன் கடல் சற்று அமைதியா இருக்கும். அந்த அமைதிக்குள்ள தான் சின்ன அசைவுகள் தெரியும். இன்று காலை அந்த அசைவு இருந்திருக்கலாம். நீ உன் உள்ளத்துக்கு நன்றி சொல். அது விழித்திருக்கிறது. எல்லோரும் சைகையை கவனிக்க மாட்டார்கள். பலர் அதை புறக்கணிப்பார்கள். ஆனால் நீ கேட்கிறாய். அதுவே உன் ஆன்மாவின் முதிர்ச்சி. இனி நீ உன் இதயத்தின் குரலை அதிகமா கேள். யாரும் பார்க்காத இடத்தில் கூட நேர்மையா இரு. உன் எண்ணங்களை தூய்மையாக்கு. உன் ஆற்றலை பாதுகாத்துக்கோ. இந்த சைகை உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் முன்னோட்டம். தங்கமே, வாழ்க்கை ஒரு உரையாடல். நீ பேசுறாய், அது பதில் சொல்கிறது. இன்று காலை அது பதில் சொன்னது. இப்போ நீ கேட்கிறாய். இந்த உரையாடல் தொடரட்டும். உன் மனசு அமைதியோடு இருந்தால் அடுத்த சைகை தெளிவா புரியும். இந்த சம்பவம் உனக்கு ஒரு பயத்தை கொடுத்திருந்தாலும் அந்த பயம் உன்னை விழிப்படையச் செய்திருந்தால் அது நல்லது. சில பயங்கள் நம்மை பாதுகாக்கும். சில துக்கங்கள் நம்மை சுத்தப்படுத்தும். சில குழப்பங்கள் நம்மை வளர்க்கும். என் தங்கமே, இன்று காலை நடந்தது வீணில்லை. அது ஒரு மென்மையான தட்டுதல். கவனமாயிரு, நீ முக்கியமான பாதையில் நடக்கிறாய் நு சொல்லும் குரல். நீ அந்த குரலை மதித்து அமைதியோடு முன்னே போ. இனி வரும் நாட்களில் சின்ன விஷயங்களையும் கவனிச்சுக்கோ.
மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் தோன்றினால் அது உறுதி செய்யப்பட்ட செய்கை. அதை குறைச்சி நினைக்காதே. அதில் உன் அடுத்த கட்டத்தின் குறியீடு இருக்கும். நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ வழிகாட்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். இன்று காலை நடந்தது உன்னை பயமுறுத்த வரவில்லை. அது உன்னை விழிக்க வைக்க வந்தது. அதனால் தங்கமே, இதை கவனிக்க வேண்டிய சைகைதான். ஆனா பயப்பட வேண்டிய சைகை இல்லை. நம்பிக்கையோடு, விழிப்புணர்வோடு, அமைதியோடு முன்னே போ. உன் வாழ்க்கை உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறது. அதை கேட்கும் அளவுக்கு நீ வளர்ந்திருக்கிறாய். அதுவே உன் ஆசீர்வாதம்.